சினிமாவுக்குள்ள ஓகே ஓகே திரைப்படம் மூலமா அறிமுகமானவர் உதயநிதி ஸ்டாலின். ஆரம்பத்துல பார்த்தா நான்ப்பா இவரு நடிக்கிறாரா நடக்கிறாரா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. நடன காட்சிகள் எல்லாம் வந்து கூட எல்லாம் இப்படி இழுத்துட்டு போய் இப்படி பொறுமையா வச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா திடீர்னு நடனத்துல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட், சூப்பரா ஆடுறாருப்பா அப்படின்னும் போது டக்குன்னு பக்காவா நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பாராட்டுகள் குவிய ஆரம்பிச்சிருக்கு. மனிதன் அந்த படத்துடைய ட்ரைலர் பார்த்தவங்க என்ன மாதிரி நடிக்கிறாரு பாரு, நல்லா நடிக்க கத்துக்கிட்டார்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி மனிதன் திரைப்படம் தமிழ் சினிமால டாக் ஏற்படுத்திருக்க நிலையில பிஸியா இருந்த உதயநிதி ஸ்டாலின் டக்குன்னு பிடிச்சி வச்சு நிறைய கேள்வி கேட்டோம். படத்துல எப்படி நடிச்சிருக்கீங்க, ஹன்சிகா மோத்வானி எப்படி இருக்காங்க, அது மட்டும் இல்லாம கெத்து ஆக்ஷன் படம், இந்த படம் எப்படி நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு பல கேள்விகளை கேட்டோம். என்ன கேள்வி கேட்டாலும் பளிச்சுன்னு பதில் சொன்னாரு. என்னென்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நீதிமன்றத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு வக்கீல் அட்வொகேட்டா நடிச்சிருக்கிறேன், வழக்கறிஞர். எனக்கு டெஃபினட்டா இது ஒரு புதுசான ஒரு கேரக்டர், ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் எமோஷனலா ஒரு படம் பண்ணியிருக்கேன், கண்டென்ட் ஓரியன்ட். பிகினிங்ல பயம் இருந்துச்சு, பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னு இருந்துச்சு. பட் ஓகே வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணது தான். அஹமத் சாரோட என்கரேஜ்மெண்ட், அப்புறம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால நடந்த விஷயம் தான் இது. நான் உடனே வந்து பெருசா நடிச்சு கிழிச்சிட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு என்ன வருதோ அதை நான் வந்து அஹமத் வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு என்கிட்ட. ஏன்னா பிரகாஷ்ராஜ் சார் ஒரு பக்கம், ராதாரவியன் ஒரு பக்கம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட். அவங்கலாம் வந்து நான் பிரகாஷ்ராஜ் சார்ட்ட போய் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நீங்க பண்றது நியாயமே இல்லை சார், இப்படி பண்றீங்க, உங்க பக்கத்துல நான் நிக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது மானிட்டர்ல போய் பார்க்கும்போது. அப்படி அவர் அந்த ரேஞ்சில் நடிப்பார்ல. ஸோ நமக்கு என்ன வருதோ அதை லைவா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். 4 படமும் எனக்கு ஹாரிஸ் சார் தான். எல்லா படமும் வந்து ஒரு படத்துலையும் எப்படியும் ஒரு சூப்பர் ஹிட் சாங் எனக்கு அமைஞ்சிரும் அவரோட காம்பினேஷன்ல. ஒரு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான். இப்போ வளர்ந்து வர மியூசிக் டைரக்டர்ஸ்ல சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. நிறைய ஆஃப் பீட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்றாரு, சவுண்டிங் புதுசா இருக்கு. ஸோ அவர்கிட்ட ரொம்ப வருஷம் பழக்கம். சரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் கரெக்டா இருப்பாரு அப்படின்னு அவர்கிட்ட போனதுதான். ஆஸ் யூஷுவல் அதுதான் வந்து ட்ரெய்லர்லயே வந்து அவரோட பிஜிஎம் வந்து பெருசா பேசப்பட்டு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைட்டு, ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து இதுல ஆக்ஷனே கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் தான். அதனால மேக்ஸிமம் லைவா பண்ணிருக்கோம். படம் ஃபுல்லாவே ரொம்ப லைவா இருக்கும். இந்த படத்துலயே 2 ஹீரோயின் இருக்காங்க. இல்லைங்க, ஆக்சுவலா என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நானும் அகமது பேசின ஸ்கிரிப்டே வேற. இதே முரளின்னு சொல்லிட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி, ஒரு யூஎஸ்ல நடக்கிற ஒரு கதை அது. ஸோ அது எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு படிச்சுட்டு இருக்கிற ஒரு இந்தியன் கேர்ள், அதுக்கு தான் வந்து ஹன்சிகா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவங்க டேட்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணியாச்சு. பட் பட்ஜெட் வந்து பயங்கரம் பெருசா வந்து சப்போனா வந்து இல்ல இது இப்போதைக்கு இது பண்ண முடியாது, நம்ம வேற ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் எங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு, இது வந்து ஹன்சிகா வந்து இந்த கேரக்டர் ஒரு பொள்ளாச்சியில இருக்கிற ஒரு டீச்சர் கேரக்டர், இது அவங்க பண்ண முடியுமா, அவங்களால கேரி பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அகைன் அதான் அவங்க வந்து இந்த கதை கேட்டு இல்ல நான் தான் பண்ணுவேன். நான் கூட சரிதான் இந்த இதுல ஹீரோயின் பெருசா வந்து அந்த ஹிந்தி வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனா நான் நினைச்சேன் ஹன்சிகா பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். இதை நம்ம பண்றோம்னு சொன்னா அவங்க வந்து அப்படியே சார் நான் பண்றேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து படம் ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ படம் பார்த்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹன்சிகா வந்து வேற ஒரு இதில் காட்டிருக்கீங்க, மேக்கப் வந்து கொஞ்சம் கம்மியா, அவங்க காஸ்டியூம்ஸ், அவங்க பர்ஃபார்மன்ஸ், அவங்க லிப்சிங்க் எல்லாமே வந்து அதான் நான் ஹன்சிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு எவ்வளவு முக்கியமான படமோ இந்த படம் அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான படமா. விவேக் சார் ரொம்ப நாள் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. கெத்துல வந்து நான் கேட்கும்போது டேட்ஸ் கொஞ்சம் இதாகல. இது கேட்கும் போதும் அவர் வந்து அந்த ஹிந்தி படத்தை பார்த்துட்டு என்ன இது இப்போ ஒண்ணுமே இல்லை, எனக்கு கேரக்டரே இல்லையே அப்படின்னாரு. சார் நீங்க வாங்க நம்ம நிறைய மாத்துறோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து வச்சிருக்கோம். இது வந்து ஒரு காமெடியன் விவேக் அப்படி கண்டிப்பா கிடையாது, ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வராரு. அந்தந்த இடத்துல அவரோட பஞ்சஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒரு புது அட்டெம்ப்ட். இந்த கோர்ட் ரூம் டிராமாங்கிறது வந்து தமிழ்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிப்பா ஒரு எமோஷனல் ஃபிலிமா இருக்கும், கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பிரகாஷ் சார் அப்புறம் ராதாரவியன் செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னை விட அவங்க தான் அதிகமா கிளாப்ஸ் வாங்குவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு 2.5 hours வந்து படம் பார்த்தா யாரும் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் இருக்கும். படம் முடிஞ்சு வெளில போகும்போது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்.